ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை ரொம்ப சுத்தமாக நறுமணமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பூஜை பொருளையும் நல்லா தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அப்படின்னா தான் பூஜை ரூமும் சரி வீடும் சரி மங்களகரமாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும். வருகிற ஏப்ரல் 30 அக்ஷய திருதி வருது. அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாஸ்து பகவான் வள்ளிக்கு இட்ட கட்டளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அக்ஷய திருதி அன்னைக்கு யாரு கண்ணிலையும் பள்ளி படக்கூடாது. அப்படி யாருக்காவது கண்ணில் பட்டுருச்சுன்னா அந்த பள்ளி பார்க்குறவங்களுக்கு ஜென்ம பாவம் போகணும். அதே சமயம் அவங்க லட்சுமி கடாட்சமாக இருக்கணும்னு சொல்லி அருள் வழங்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவான் பள்ளிக்கு கட்டளை இட்டிருக்காரு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.